தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். வாருங்கள் ஆராதிப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு பாடல் என்ற சிந்தனையிலே இந்த நாளிலும் கூட மறவாமல் நினைத்தீரையா, எபினேசர் நீர்தானே ஐயா, என்னையும் காண்பவரே, என்னையும் கண்டீரே, என்னுடைய பலவீன நேரங்களில் எனக்கு நீர் பலன் தந்தீரே, என்னுடைய தடைகள் எல்லாம் நீர் உடைத்தீரே, நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் என்னை தூக்கி சுமந்தீரே, அதற்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி இந்த அருமையான பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? வாருங்கள் ஆராதிப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பாவுக்கும் சொனாவுக்கும் நடுவில் நிறுத்தி, ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று கூறி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரேல் மக்கள் மிஸ்பாவிலிருந்து புறப்பட்டு பெத்கார் பள்ளத்தாக்கு வரை பெலிஸ்தரை துரத்தி சென்று அவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். எனவே ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று கூறி அதற்கு எபினேசர் என்று பெயர் வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே, எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்ணீரே, எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஆதியாகமம் 16ஆம் வசனம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை காண்பவரை நானும் இங்கு கண்டேன் அல்லவா என்று சொல்லி ஆகார் தன்னுடன் பேசிய ஆண்டவரை காண்கின்ற இறைவன் என்று பெயரிடுகிறார். இதுவரை வெற்றி தந்த இடத்திற்கு ஒரு கல்லை வைத்து எபினேசர் நீர்தானே என்று சொல்லி, இது என்னை காண்கின்ற தேவன், எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே என்று சொல்லி, அதனால தான் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த கிணற்றிற்கு பெயர் லகாய் ரோயி என்ற பெயர் வழங்கலாயிற்று. பெயர் லகாய் ரோஹி, எல் ரோஹி எல் ரோஹி. ஆமன் பார்த்தவர்களே, ஆகாருடைய கண்ணீரை துடைத்தவர், புறஜாதியாயிருந்த அடிமை பெண்ணின் கண்ணீரை துடைத்தவர், என்னை காண்பவரை நானும் இங்கே கண்டேன் அல்லவா என்று சொல்லி
தன்னுடன் பேசிய ஆண்டவரை காண்கின்ற இறைவன் என்று பெயர் சொல்லி வைத்தாளே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என்னுடைய பலவீன நேரங்களில் பலன் தந்தவர். அதனால தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைகிறீர்கள். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் தழுவுகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. ஆமாண்டவரே, நீர் என் குடும்ப மருத்துவராக இருக்கிறீரப்பா. என்னை சுகப்படுத்துவராக இருக்கிறேன். என்னை சுகப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. இதுதான் மீகா இறைவாக்கினர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லப்படுகிறது. மீகா 2:13 வாசித்து பாருங்கள். அவர்களின் வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்தெறிந்து வெளியேறுவார்கள். அவர்களின் அரசர் அவர்களுக்கு முன்பால் கடந்து செல்வார். ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி போவார் என்று சொல்லி, ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி போவார் என்று சொல்லி, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை எடுத்து, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை எடுத்து, காத்து தினம் நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. ஏசாயா 40:29ஆம் வசனம், அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கிறார். அவர் சோர்வுற்றவர்களுக்கு வலிமை அளிக்கிறார். வலிமை இழந்தவர்களிடம் ஊக்கம் பெருக செய்கிறார். அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கிறார். வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கிறார். சோர்வுற்றவருக்கு வலிமை அளிப்பவர். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை எடுத்து, காத்து தினம் நடத்தினீரே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து, வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எனவே நன்றி உள்ள பிள்ளைகளாக இருப்போம். நன்றி உள்ள பிள்ளைகளாக இருப்போம். நன்றி உள்ள பிள்ளைகளாக எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக, தூய ஆவியின் வல்லமையை பெற்று, திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, தூய ஆவியானவர் உங்களிடம் வரும்போது, தூய ஆவியானவர் உங்களிடம் வரும் பொழுது கடவுளுடைய வல்லமையை பெற்று, 8ஆம் வசனத்திலே கடைசி வார்த்தை சொல்லுகிறது, உலகெங்கும்
படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியின் சாட்சிகளாக வாழ நம்மை அழைக்கிறார். தூய ஆவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளாய் என்னை மாற்றிடுவே, மனதின் பாரங்களை மாற்றிட வருவே, மனதின் காயங்களை ஆற்றிட வருவே, தூய ஆவியே துணையாக வருவே, இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் இறைவா என்னில் பொழிந்தருள்வே, வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே, வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. நிறைவாய் வந்த தூய ஆவியானவருக்கு, மறைவாய் இருக்கின்ற தூய ஆவியானவருக்கு, மறைவாய் என்னை கண்ணோக்கி கொண்டிருக்கின்ற தூய ஆவியானவருக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவேன்? மறவாமல் என்னை நினைக்கும் தேவனுக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவேன்? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ஏனென்று சொன்னால் பெயர் சொல்லி நம்மை அழைக்கிறவர். ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள், உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள். அவற்றை படைத்தவர் யார்? வான்படையை எண்ணிக்கை வாரியாக வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ? அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை. ஏசாயா 40:31 சொல்லுகிறது, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். ஓடி போய் நடக்கிறோம், களைப்படைய மாட்டோம், நடந்து செல்வோம், சோர்வடைய மாட்டோம். உங்களை சோர்வடைய விட மாட்டார். ஏனென்றால் தடைகளை உடைப்பவர். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை எடுத்து காத்து தினம் நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா. ஏனென்றால் ஏசாயா 40:29 சொல்லுகிறது, அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கிறார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றலை தருவார், புதிய ஆற்றலை பெற முடியும். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்லக்கூடிய பலத்தை தருவார். நாம் ஓடுவோம், களைப்படைய மாட்டோம்.
நடந்து செல்வோம், சோர்வடைய மாட்டோம். எனவே மறைவாய் இருக்கிற தேவன், நம்மை மறைவாய் வழிநடத்துகிற தேவனை, மறைவாய் உள்ள தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துவோமே. ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக மறவாமல் நம்மை நினைத்து கொண்டிருக்கின்ற தெய்வம். அவரால் முடியாத 5 காரியங்கள். என் வாக்குறுதியை நான் மீற மாட்டேன், என் வாக்குறுதியை நான் மாற்ற மாட்டேன், என் உடன்படிக்கையை நான் மீற மாட்டேன் என்று சொல்பவர். என்னால் உன்னை அன்பு செய்யாமல் இருக்க முடியாது என்று சொல்லுகிறவர். உன் குற்றங்களை பாவங்களை என் மனதில் நான் நினைவில் வைத்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிறவர். என்னால் உன்னை விட்டு விலகி இருக்க முடியாது என்று சொல்லுகிறவர். என்னால் உன்னை நேசிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லுகிறவர். அவரால் முடியாத காரியம். எனவே மறைவாய் உள்ள தேவன் நம்மை மறைவாய் இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துகிறவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோமே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வீர். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோடு சுதிக்கிற ஆண்டவரே. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல் என்று சொல்லி உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக, எப்பொழுதும் உமக்கு நன்றி பலி எடுக்கிற பிள்ளைகளைப் போல, தானியேலை போல முவ்வேளை ஜெபித்ததைப் போல, நன்றி சொல்லி ஜெபித்ததைப் போல மறவா உள்ள தேவனை நன்றி சொல்லி ஜெபிக்க இந்த நாளை கொடுத்தீரே. உமக்கு நன்றி அப்பா. இந்த பாடல்களை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. மறவா இருக்கிற தேவனுக்கு நன்றி சொல்ல பிள்ளைகளாக எங்களை மாற்றிக்கொண்டிருப்பதற்காய் நன்றி. இந்த யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன் தரும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளின் உள்ளங்களை தொடுவீராக. மறைவாயிருக்கிற தேவனுக்கு, மறைவாய் உள்ள இறைவனுக்கு நாம் மனதார நன்றி செலுத்தி அவரை வாழ்த்தி போற்றி வணங்க இந்த அருமையான பாடலை பாட வைத்தீரே அப்பா. நன்றி. வேத வசனங்களோடு ஒப்பிட்டு பாட வைத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இறை வார்த்தையின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு, இறை வார்த்தையின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு இன்னும் அதிகமாய் உம்முடைய வார்த்தைகளை உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக, இதோ உலகம் முடியும் பரியந்தம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், இதோ மறைவாய் இருக்கிற தேவன், மறைவாய் தூய் ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவர் மேலும் ஆட்சி செய்கின்றவர். கிறிஸ்துவ பிள்ளைகளாக, கிறிஸ்தவனாக, கிறிஸ்துவின் உடலாக, கிறிஸ்துவின் அங்கமாக எங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் சோர்வடையாமல் பலவீனனாக இருக்காமல் பலத்தோடு, பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். மறைவாய் உள்ள தேவனுக்கு, மறைவாய் உள்ள நாதனுக்கு, மறைவாய் உள்ள இறைவனுக்கு மனதார நன்றி சொல்லி பாடுவோமா? நன்றி பலி நன்றி பலி
நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவின் சன்னிதானத்தில் நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறந்ததையா. ஆமாண்டவரே, அன்றன்றுள்ள தொல்லை, அன்றன்றுள்ள நாளுக்குள்ள தொல்லை, அன்றன்றுள்ள நாளுக்குள்ள தொல்லை அன்னன்னைக்கு போதும்னு சொல்ல. நாளை குறித்து கவலைப்படாதீர்கள், நாளை தினம் கவலை கொள்ளும் என்ற சிந்தனையோடு மறைவாய் உள்ள தேவனுக்கு மறவாமல் நன்றி சொல்லி, எபினேசர் என்று சொன்னால் உதவின தேவன், இதுவரை உதவினீரே என்று அந்த இடத்திற்கு எபினேசர் சொல்றார். நீர் என்னை காண்கின்ற இறைவன் என்று சொல்லி, நீர் என்னை காண்கின்ற இறைவன் என்று சொல்லி, ஆகாருடைய கண்ணீரை கண்டவர் என்னை காண்கின்ற இறைவன் என்று சொல்லி ஆகார் ஆண்டவருக்கு பெயர் வைத்தாரே. தடைகளை உடைத்தவர், நம்மை தள்ளாட விட மாட்டார். சோர்ந்து போன நேரமெல்லாம் நம்மை தூக்கி எடுக்கிறவர், ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய குறைவுகள் அனைத்தும் மகிமையில் நீ நிறைவாக்குகிறீரப்பா. இந்த ஊழியத்தை செய்வதற்கு போதுமான உங்களுடைய இறை வார்த்தைகளை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்குகிறீரே ஆண்டவரே. இன்னும் அதிகமாக இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளை எனக்கு தாங்கப்பா. உம்முடைய ஊழியத்தை செய்து இந்த கூடாரத்தில், சந்திப்பு கூடாரத்தில் இன்னும் அதிகமான பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்ப்பீராக. சேர்க்க போவதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக 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 இன்று ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. நீர் ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், கேட்க போகிற பிள்ளைகள், இன்னும் கேட்க மறந்து போயிருந்தாலும் மீண்டும் கேட்க செய்கிற பிள்ளைகள், ஆண்டவரே இப்படி கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. மரியே நீ வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.